தாய் உள்ள கொண்டவளே இந்த போலகத்தை இந்த போலகத்திலே படியலக்க சென்ற இடத்தில் அசுரன் கூட்டத்தில் ஒருவன் எம்மை நினைத்து கடந்தவம் இருந்து கொண்டிருந்தான். நாம் அங்கு சென்று அண்டவனுக்கு காட்சி கொடுத்தோம். அண்டவன் என்னிடத்து ஒரு வரை கேட்டான். சக்தி யாராலும் எவராலும் அந்த குழந்தை வரை கேட்டான். அண்டவனுக்கு நான் தெரிவித்தேன், ஜனனம் இருந்தால் மரணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது, மாறாக இறப்பு இருந்தால் இருப்பு குடும்பத்தை தெரிவித்தேன். அதற்கு அண்ணவன் கூறுகிறான், ஐயனே, இந்த உலகத்திலே எனக்கு அழிவு நேரிடக்கூடும் என்றால் இந்த உலகத்திலே வயதான முதியவனுக்கும் ஒரே கருவிலே ஒரே பிரசவத்திலே 7 விடுதலாக பிறந்து 7 எல்லைகள் அமர்ந்து கேள்விகள் 7 சக்தியும் ஒரே சக்தியாக மகா சக்தியாக உருமாறி வந்தாத்தான், மகமாய் என்ற பேராம கொண்டு வந்தாத்தான் என்னை அழிக்க முடிவது வழங்கிட்டான். யாமும் அப்பரை நடுகம்னு வரத்தை கொடுத்து விட்டோம். இம்மிடம் வரம்பெற்று அகந்தினால் இந்த நாட்டாமலை எல்லை கூட்டாட்சி பள்ளம் கோபலகத்தால் உணர்த்தலை ஆண்களை கண்டால் அடித்து துன்புறுத்தி வருகிறார். கட்டிப்படுங்க கருப்பை சூழல் வருகிறார், துருமாறு அழித்து வருகிறார், கோயில் அழகி இடித்து வருகிறார். இப்படியாகப்பட்டார் இந்த போலகம் அழிந்து வரும். ஆகையினாலே சூழல் கேட்டுக்கொள்வது இணங்க நீ இந்த போலகத்திலே மாநில பிறப்பாக பிறக்க வேண்டும். சக்தி சக்தி மாநில பிறப்பாக பிறக்க வேண்டுமா? எங்கு பிறக்க வேண்டும்? என் குலத்தில் பிறக்க வேண்டும் என்று தாங்கள் கூறிவிடுங்க. இந்த தென்பகுதியை அழக்கூடிய கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாளுக்கும் ஒரே கருவிலே ஒரே பிரசவத்திலே 7 விடுதலாக பிறந்து 7 எல்லைகள் அமர வேண்டும். சக்தி சுவாமி சக்தி கோட்டு வழி ஆளக்கூடிய கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் 7 பெண்மகளாக பிறக்க வேண்டுமா? 7 பெண்மகளாக பிறந்து எங்கெங்க அமர்ந்து என்ன செய்ய வேண்டும் என்று அதுவும் தாங்களே கூறுவீர்கள். சக்தி நீ எங்க பிறக்க வேண்டும், அங்கு வந்து நீ என்ன செய்ய வேண்டும் இது கூறுகிறேன். முதல் பிறப்பாக நாட்டாமலை எல்லைகளே நாட்டாமலை முத்து மர நடக்க வேண்டும். இரண்டாவது பிறப்பாக திருவப்பூர் எல்லைகளே திருவப்பூர் முத்து மர நடக்க வேண்டும். மூன்றாவது பிறப்பாக கொண்டையூர் எல்லைகளே கொண்டையூர் முத்து மர நடக்க வேண்டும். நான்காவது பிறப்பாக திருந்திரப்பட்டி எல்லைகளே திருந்திரப்பட்டி முத்து மர நடக்க வேண்டும். ஐந்தாவது பிறப்பாக வைத்தூர் எல்லைகளே வைத்தூர் முத்து மர நடக்க வேண்டும். ஆறாவது பிறப்பாக கண்டபுரத்திலே கருமாறி நடக்க வேண்டும். இந்த 6 கண்டிக்கு இளையவண்ணே சமயபுரம் ராஜச்சந்திர கண்டபுரம் அந்த சமயபுரத்தை முத்து மர நடக்க வேண்டும். சக்தி சுவாமி சக்தி நாட்டாமலை முத்துமாரியாகவும் திருவப்பூர் முத்துமாரியாகவும் கொன்னையூர் முத்துமாரியாகவும் இருந்தற்பட்டி முத்துமாரியாகவும் வைத்தூர் முத்துமாரியாகவும் கண்ணபுரம் முத்துமாரியாகவும் சமயபுரம் முத்துமாரியாகவும் பிறந்து அங்கங்க வந்து வருகின்ற மக்களுக்கு கேட்ட வரத்தை கேட்டபடி கொடுத்து வருகிறேன். சுவாமி நான் குலத்தில் பெண் மகளாக பிறக்க வேண்டுமானால்
தாங்களுடைய அருள் சக்தி எனக்கு கிட்ட வேண்டும். சக்தி சுவாமி, உனக்கு 108 கட்டளை இட்டு அல்லவா? ஆமா. இந்த 108 பிறப்பிலே 107 பிறப்பாக எங்கெங்க பிறந்தாய், எப்படி அவன் எடுத்தாய்? காளியாக, காளியாக, அம்மனாக, பேச்சு அம்மனாக, சரச்சி அம்மனாக, செல்லட்டி அம்மனாக, தொட்டி அம்மனாக, அம்மனோடு சொல்லக்கூடிய 107 பிறப்பு எடுத்த நீ இந்த உலகத்தில் 108வது பிறப்பாக எடுக்க போகிறாய். கவலை வேண்டாம். உனக்கு பக்கத்து நேக பாதுகாவலாக அந்த அளவு 18ஆம் பிறப்பும் சின்ன பிறப்பு சாமியும் சந்திர பிறப்பு 3 வேட்டம் வருவார்கள். கவலை வேண்டாம் சக்தி. சக்தி இங்கு எதற்காக 7 கரக வேண்டும் தெரியுமா? நீ இந்த உலகத்திலே ஒரே கருவிலே ஒரே பிரசவத்திலே 7 விடுதலாக பிறந்து 7 இலைகள் அமர்ந்து இறுதியில் 7 சக்தியும் ஒரே சக்தியாக மகா சக்தியாக விண்ணுக்கு மண்ணுக்கு காட்சி கொடுத்தாத்தான் அந்த ஆணவ பிரசவத்தை அழிக்க முடியும். ஆகையாலே இங்கு 7 கரக வைக்கப்படுவது. கவலை வேண்டாம். மைண்ட் சிவம் அழைத்து இது இந்த 7 கரகத்துக்கும் இதோ விஷயத்தை நான் உண்டாக்கி தருகிறேன். மைண்ட் சிவகங்களே தொண்டு சிறக்க நல்லாசி வருவாய். உண்மை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? உன்னை தாயாக்கப்பட்டவள் இந்த பூலோகத்திலே 7 அவதாரம் எடுக்க போகிறாய். ஆகையாலே இங்க அமர்ந்த பக்தர்கள் அருள் அழைத்து பாருங்கள். இதை முழுசித்து நான் உனக்கு தருகிறேன். ஆகட்டும் தந்தை, தாங்களது பாக்கியம் எங்களது சித்தம். அருள் அளிக்கின்ற பொழுது அனைவரும் தாய்க்கு பிடித்தது தாலாட்டு, கும்மி சத்தம், குலவ சத்தம், விசில் சத்தம். இந்த தூங்குற பெண்கள் எல்லாம் கொஞ்சம் எழுப்பிடுங்க. சிறு குழந்தைகளை இருந்தாலும் கூட கண்ணு சந்து தூங்க கூடாது. ஒரு சில வாசகி சத்தியர் கண்டுமார் தாயே, இந்த மந்திரம் வரப்பட்ட தேவாகப்பட்டது உன்னுடைய நீதி அறியாமல் சொல்ல அறியாமல் வாக்கு அறியாமலும் அழைக்கிற சத்தத்துக்கு சொல்லு குதித்து ஓடி வந்து இந்த 7 கருத்தை எடுத்தார் வேண்டும். தாயாகப்பட்டவள் ஓடிவா ஓடிவா தாயே. எல்லாத்தையும் கொண்டு வரட்டு. யாரும் கரகத்தை பிடிக்காது விடுங்க. ஓடிவா ஓடிவா தாயே, மஞ்சள் முகத்தழகி முகத்தழகி தாயே, மனவருக்கு ஓடிவா ஓடிவா முகத்தழகி முகத்தழகி மனவருக்கு ஓடிவா ஓடிவா அன்னையில வாழ்ந்தோரே தாயே, அம்மன் ஓடிவா ஓடிவா இலத்தை காப்பவளே காப்பவளே ஆடிவர வந்துவா வந்துவா அங்காய கொண்டதையோ கொண்டதையோ தாயே ஆடிவர வந்துவா ஓடிவா அங்காய கொண்டதையோ கொண்டதையோ ஆடிவர வந்துவா தாயே ஒவ்வொரு கையொழித்து தாயே மனதை ஓடிவா ஓடிவா எப்படிய கையொழித்து கரகத்தை தலையில வச்சா கீழே விழுந்து வந்தது. இந்த பெண்களுக்கு சொந்தக்கார பக்கத்துல வாங்க. இந்த புடவை நல்லா இருந்தது.
அந்த சாலை நல்லா கட்டி விடுங்க. கட்டி விடு. 6 கண்ணுக்கு எளிய கண்ணி சாதால் சமயபுர சாதச்சத கண்ணுகளும் வேப்பிலைக்காரி விளையாடும் பத்தினி சாலை கொடுமா. ஓடிவா தாயே ஓடிவாமா தாயே ஓடிவாமா புத்தமிய பத்தினியே ஓடிவாமா அடிவாமா தாயே ஓடிவாமா ஆறு கரகங்கள் இறையப்பட்டன. இன்னும் 6 கண்ணிக்கும் இளைய கண்ணி 7வது கண்ணி 1000 கண் உடைத்த அழகு மொத்தமாறிய சமயபுரத்தால் பிஞ்சு குழந்தை என்றால் பிரியப்பட்டு ஓடி வருவா. பிஞ்சு குழந்தை என்றால் துள்ளி குதிச்சு ஆடி வருவா. எல்லாம் தூரம் ஓடிவா தாயே தாயே அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா ஏழு கட்டு அல்லை கட்டுமா அல்லை கட்டுமா அல்லை கட்டுமா ஏழு கட்டு அல்லை கட்டுமா கையில வந்தவள் அல்லை கட்டுமா கையில மக்கள் தீர்த்தவள் அல்லை கட்டுமா கையில வந்தவள் அல்லை கட்டுமா அல்லை கட்டுமா காலம் வந்தவள் அல்லை கட்டுமா அறிவது என்றாயே அல்லை கட்டுமா அப்படியே தூக்கி விடுமா. தூக்கி விடு. கரகத்தை எடுத்தா விலகாது. தூக்கி விடு. அப்படியே வரட்டும். கீழே விழுகாம வரணும். விழுகாம வந்தது தெய்வம் தானே. பாசாமி விழுகாம வந்தது கீழே விழுக கூடாது. எதுக்காக அப்படி சொல்றோம்னா தெய்வம் என்றால் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும்? இத்தனை பேர் இந்த சின்ன குழந்தை ஆடி வந்தால சின்ன குழந்தைக்கு தெய்வம் என்னன்னு தெரியும். கைத்தெடுப்பாங்க எல்லாம் அப்படியே தாயே சமயபுர தாத்தா அம்மா முத்துமாரி எங்கள் அழகு முத்துமாரி ஆனந்தமாடி வர எங்க முத்துமாரி அம்மா முத்துமாரி எங்க அழகு முத்துமாரி ஆனந்தமா ஓடி வர இந்த ஒரு மாறி முத்துமாரி
கோயிலுக்கு போக சொல்லுங்க. கோயில் பக்கத்துல தான் தூண். இல்ல அப்படியே ஒரு கீர்த்தத்துக்கு முன்னாடி சொல்லுங்க, ஆடி அறிக்கைலாமா தூரம் கை தட்டு பார்க்கலாம். அப்படியே எல்லாம் கை தட்டுங்க. ஆத்தா வருஷம் ஒரு முறை கும்பிடுவோம். அந்த ஆத்தாவுக்கு முளைப்பாரி எடுத்து நம்மளாம் அந்த ஆத்தா சரியா இலை கொடுங்காத நேரத்துல அந்த முளைப்பாரியோட ஆத்தா வருவாள். இப்படி மன குழுங்க ஆடி வருவா. அந்த கரத்தை தலையில வச்சு தூரம் கை தட்டு பார்க்கலாம். அக்கன் ஏந்து எப்படி ஆடி வருவா தாயே. அவங்க கிளம்பும் போது நம்ம உடம்பெல்லாம் எப்படி சிலுக்கு தெரியுமா? ஓடிவா ஓடிவா தாயே, தாயே கிளம்பிட்டாளா, தாத்தா கிளம்பிட்டாளா, அமுக்காதீங்கம்மா. அமுக்குன்னா நின்றுமா? இன்னொரு 10 பேர் சேர்ந்து பிடிங்க சாமி. அப்படியே அப்படியே 10 பேர் சேர்ந்து பிடிச்சா அமுக்க நின்றுமா? 10 பேர் சேர்ந்து பிடிங்க. இலை கொடுக்காத நேரத்துல நம்ம உடம்புல இறங்கி வர்றானா நம்மளாம் கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க நம்ம பிடிச்சு பிடிச்சு அமுத்தி வச்சிருக்கீங்க. வந்த தெய்வங்களை ஒண்ணு கூட கீழே விழுந்து ஆடக்கூடாது. கரத்தத்துக்கு தலையில வச்ச மாதிரி நின்றுதான் ஆடும். ஆத்தாவை பிடிச்சீங்கன்னா உங்க மேல அம்மா போட்டுருவா. அப்புறம் இங்க மேல குறை சொல்லக்கூடாது. ஏன்னா எதுக்காக 7 முத்து மாதிரி அழைக்கிறோம்? இந்த பெண்கள் குறை வருங்கம்மா. குறை ஓட தெரியுமா தெரியாதா? இல்ல கை தட்டி குறை ஓடுங்க. எடுத்தது ஊரவே சின்ன குழந்தைங்க. இந்த ஊர்ல பாக்கியம் கிடைச்சது. ஹலோ அழகு நல்ல மொத்த மாதிரி மலைகால மலையாள மலையாள நம்ம ஊர் மந்தையில ஆடி வரது யாரும் பிடிக்காது. தெய்வத்தை அப்படியே திண்ணீர் போட்டு உட்கார வச்சாங்க. இல்ல நெல்லு சாமி சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிக்கணும் சாமி. நிக்கணும். இந்த குழந்தை கட்டுப்பட்டு நெல்லு சாமி நெல்லு சாமி சொல்லுதாய் நிக்கணும். அப்படியே கீழே விழுந்துடாம பிடிச்சுக்கிறாங்க. இந்த 7 முத்து மாரியுமே 7 இல்ல தெய்வம் நம்ம ஊர் மண்ணுக்கு வந்திருக்கா. 7 முத்து மாரியுமே 7 தெய்வம்
எந்தெந்த தெய்வம் யாருக்குமே தெரியாது. நாங்க ஒவ்வொரு தெய்வம் பேர் சொல்லி இறக்கும் போது ஒவ்வொரு கரகத்துக்கு எல்லாம் சொல்ற அப்படியே மனப்புல கை தட்ட பார்க்கலாம். பிடிச்சுக்கோமா அப்படியே சொந்தக்காரர் அப்படியே வாங்க. திருநீர் போட்டு அருள் கீழே விழுந்துருவா. வாசாமி வாசாமி முதல் கரகம் நாத்தாமல முத்துமாய தாயே குட்டி கொண்டு ஓடிவா தாயே அம்மா நாத்தாமல என் தாயே எல்லையிலே பெண்களுக்கு சொந்தக்காரங்க பக்கத்துல வாங்க. கரகத்தை இறக்குனா கீழே விழுந்துருவாங்க. தண்ணியை இப்ப கொடுத்துடாதீங்கம்மா, மூஞ்சியை மட்டும் கழுவி விடுங்க. தண்ணி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கொடுத்துக்கலாம். இரண்டாவது கரகம் திருவப்பூர் முத்துமாரி ஓடிவா. திருவப்பூர் இல்லைக்கு போனா திருப்பங்கள் நேரும் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட முத்துமாரி சொல்ற கை தட்டு பார்க்கலாம். திருவப்பூர் முத்துமாரி தாயே அம்மா திருவப்பூர் அந்த சொந்தக்காரங்க பக்கத்துல வந்தா நம்ம காசு கொடுத்து கூப்பிட வேண்டியதா இருக்கு. கீழே விழுந்துருவாங்கம்மா கரகத்தை இறக்குறேன். பிடிச்சிட்டு போங்க. மூன்றாவது கரகம் கொண்டையூர் முத்துமாரி ஓடிவா ஓடிவா தாயே தாயே கொண்டையூர் எல்லையில தாயே கொண்டையூர் எல்லையில தாயே கொண்டையூர் எல்லையில தாயே பிடிச்சுக்கமா பிடிச்சுக்கமா நல்லா பிடிச்சுக்கமா. வயிற்று இல்ல நமக்கெல்லாம் வயிற்றுக்குள்ள ஒரு கட்டி இருந்தாலும் ஒரு ஆபரேஷன் பண்ணி இருந்தாலும் அந்த ஆத்தா ஆலயத்துக்கு முன்னாடி போய் வயிற்றுல மாவளுக்கு போடுவோம் இல்ல அப்பேற்பட்ட ஆத்தாக்காரன் நிக்கல சொல்ற கைத்துல பார்க்கலாம். வயிற்றுக்குள்ள அம்மை போடுவ தாயே ஓடிவா ஓடிவா தாயே அம்மா வயிற்றூரு அம்மம்மா இல்லையே அம்மம்மா திருமாரே முத்துமாரி சாய்ந்தால் சமயபுரம் சாதித்தால் கண்ணபுரம் ஆகி சொல்வார்கள். அந்த கண்ணபுரத்தாளுடைய கரகம் இருக்கின்ற பொழுது கண்ணபுரத்தால் கண்ணம்மை போடக்கூடியவள் தாயே கண்ணபுரத்துக்கு சென்று இருக்கின்றோம். ஆகையால் இழுத்துறப்பட்டி தாயே அடிவா ஓடிவா தாயே மஞ்சள் முகத்தழகி முகத்தழகி தாயே அமருக்கு ஓடிவாமா ஓடிவாமா திருநீர் கட்டுப்பட்டு நிற்கணும். ஆறாவது கரகம் நமக்கெல்லாம் கண் வெளிச்சத்தை கொடுக்க அந்த கண்ணபுரத்தை வந்திருக்கிறா. ஆடிவா தாயே கண்ணபுரத்தா தாயே கண்ணே ஊரே அம்மம்மா இல்லையிலே அம்மம்மா திருமாரியே முத்துமாரி சாந்தால் சமயபுரம் சாதிச்சது கண்ணபுரம். அந்த சமயபுரத்து ஆத்தாவுக்காக நம்ம எல்லாம் காப்பு கட்டி விருந்தம் இருந்து பாதயாத்திரை இருந்த வரவங்கள சமயபுரத்து ஆத்தா இல்லைக்கு வருஷம் ஒரு முறை அப்பேற்பட்ட ஆத்தா பிஞ்சு குழந்தை மேல விளையாடி வந்திருக்கிறா. இத்தனை பேர் இருந்தீங்களா யாராச்சும் சொல்லி வந்தீங்களா? அந்த ஆத்தா சின்ன குழந்தை மேல எப்படி ஓடி வந்திருக்க சொல்ல தரங்கள கைத்தட்டு சமயபுரத்து ஆத்தா ஓடிவா தாயே சமயபுரத்தாலே மாரியம்மா மாரியம்மா மெதுவா இருக்கு.
வேப்பிலை கூட இருமா. இது சின்ன குழந்தைக்கு வேப்பிலை விட்டு கரகம் எடுத்து யாரும் வீட்டுக்கு போறோம் எல்லாம் அப்படியே உட்கார சாமி. யாரும் அப்படியே உட்காருங்க. 4 மணிக்கு இந்த 7 கரகத்துக்கும் உயிர் அழைச்சு ஒரே சத்தியா உருமாறக்கூடிய வேலையெல்லாம் பார்க்கணும். நல்லா அப்படியே உட்காருங்க. இந்த மகமாய் நாடகத்துல உண்மையிலுமே சின்ன கருப்பு பெரிய கருப்பு மட்டும்தான் நம்ம ஊர் மண்ணுக்காக அந்த எல்லை கருப்பு வந்திருக்காரு. ஆமா, எல்லாம் அப்படியே உட்காருங்க. அருவமதி ஏறு நின்று கோழிக்காவ குடிக்க காட்சியில இருக்கு. யாருமே தெய்வத்தை நேரடியா பார்க்க கிடையாது. இப்படி மனுஷ ரூபத்துல பாக்குற எல்லாரும் அப்படியே உட்கார்ந்து அமைதியா பாருங்க சாமி. மீண்டும் 3 மணி அளவில் பெரிய கருப்பு சின்ன கருப்பு இந்த எல்லையில் வாழக்கூடிய எல்லை கருப்பு முப்பெரும் கருப்புகளும் ஆடி வந்து மீண்டும் இந்த 7 குழந்தைகளுக்கு மனசக்தியை கொடுத்து கரகாலத்தை எடுத்தாட செய்து 7 சக்திகளும் ஒரே சக்தியாக மகமாய் என்ற பேர்நாமத்திற்கு அனைவரும் திருநூரை பெற்று சென்றால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது ஐதீகம். யாரும் வீட்டுக்கு போயிடக்கூடாது. அப்படியே அமர்ந்து நாடகத்தை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு அடுத்த காட்சிக்கு ஆயத்தமாகிறோம். தந்தை, தாங்கள் கொடுத்த அருள் சக்திப்படி இந்த 7 கிரகத்திற்கு ஒரு சக்தி கொடுத்து விட்டோம். சென்று வாருங்கள். தாங்கள் எப்பொழுது கட்டிட்ட கட்டளையின்படி எப்பொழுது தாய் ஆபத்தை நினைத்தாலும் தக்க நேரத்தில் சென்ற தாயாருக்கு பாதுகாவலாக இருக்கும். நல்லாசி வருவாய். சக்தி, தாங்கள் நினைத்த பிரகாரம் இந்த 7 கரகத்தை உயிர் வந்து விட்டது. மூவரும் சென்று அதோடு கொண்டு குடித்து விட்டு மீண்டும் இந்த கைலாசம் வந்து அடைய வேண்டும். சக்தி, எனக்கு ஆபத்து துணையாக இருப்பது யார்? அழகோட 18ஆம் பெரிய கருப்பும் சின்ன கருப்பும் அந்த எல்லை கருப்பும் மூவரும் வருவார்கள். சக்தி, கவலை வேண்டாம். அனைவரை கொண்டு கும்பிட்டு விட்டு இதை முழு சக்தி உனக்கு நான் தருகிறேன். பட் கையில வந்து அடைய வேண்டும். சக்தி, மகமாயி சமயபுரத்தாயே மகளனுக்கு எல்லாம் உன்னியே உள்ளிடத்தில் கரைவேலே உன் கோவில் ஒரு குங்குமந்தான் மங்கையர்க்கு காவல் குங்குமந்தான் மங்கையர்க்கு காவல் மகமாயி சமயபுரத்தாயே மகளனுக்கு
உம்மை அழிப்பதற்காகவே ஒரு குழந்தைகள்ல 2 குழந்தைகள்ல 7 பெண் குழந்தைகளாக பிறந்து ஒரே சக்தி மாமா என்று உருமாறி உம்மை அழிப்பதற்காக நான் பெண்ணாக பிறக்க போகிறேன். இது வருகிறேன்.